வணக்கம் guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இதில் நமக்கு மேக்ஸிமம் பட்ஜெட் ரிலேட்டடான நியூஸ் தான், ஒரே ஒரு நியூஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஸோ தினமணி பேப்பரில் ஓகேவா. ஸோ அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட்ஜெட் நியூஸ் ரொம்பவே ஷார்ட்டாக ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 2025-26க்கான மத்திய பட்ஜெட் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு பட்ஜெட் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 112 ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் பட்ஜெட் அப்படிங்கிறத பற்றி பேசும். ஸோ பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃப்ரெஞ்சுலேருந்து எடுத்திருப்பாங்க. பட் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் இருக்குது. ஸோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க ஓகேவா. ஸோ பட்ஜெட் ரிலேட்டடான நமக்கு பட்ஜெட்டை தான் கேட்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ், ஸோ இது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ அவங்க தான் வந்து இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க தாக்கல் பண்ணதில் இது வந்து அவங்க கண்டினியூஸாக 8வது தடவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று கொஷின் கேட்டிருந்தேன், ஃபஸ்ட்டாக யார் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சண்முகம் செட்டி அவர்கள். ஸோ அது வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஓகேவா. ஸோ எஸ், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டாக தாக்கல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக முறை ஒரு 10 டைம் தாக்கல் பண்ணது யாருன்னா மொராஜி தேசாய் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது அதே போல் ஃபஸ்ட்டு முழு நேர பெண் நிதி அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தான். ஸோ இவங்களுக்கும் மொராஜி தேசாய் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மொராஜி தேசாய் அவர்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக ரீட் பண்ணியிருக்க மாட்டார். இடையில வந்து பிரேக் ஆகி ரீட் பண்ணியிருப்பார். ஸோ 8 டைம்ஸ் இப்படி கண்டினியூஸாக ரீட் பண்ணது, இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணது யார் தான் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஓகேவா. அதுதான் இவங்களோட சிறப்பு. ஸோ மொராஜி தேசாய் அவர்களுக்கு அப்புறமா வந்து சிதம்பரம் அவர்கள் அதிக டைம் ரீட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மன்மோகன் சிங் அவர்கள். ஸோ இவங்களெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாமே காகிதம் இல்லா பட்ஜெட் அப்படிங்கிறது தான். ஸோ லாஸ்ட்டு நிறைய பட்ஜெட்ஸ் வந்து நமக்கு காகிதம் இல்லா பட்ஜெட்டாக இருந்திருக்கு. அண்ட் அது போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வந்து எவ்வளவு நிமிஷம் அவங்க பேசியிருப்பாங்க அப்படின்னா 1 hour 15 minutes அப்படிங்கிறது பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவங்க கட்டியிருந்த சாரி அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுபானி ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மதுபானி சாரி. ஸோ அது வந்து பீகாரில் வந்து நெய்யப்படுறது, அந்த பார்டர்ஸில் மட்டும் வந்து சம் டிசைன்ஸ் அப்படிங்கிறது மேக் பண்ணி சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த ஓவர்வியூஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து மொத்தமாக இந்த மத்திய பட்ஜெட் அப்படிங்கிறது எவ்வளவு கோடி மதிப்பிலானது அப்படின்னா 50 லட்சம் கோடி மதிப்பிலானது அப்படிங்கிறத நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறப்ப சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபோல் அவங்க வந்து எப்போவும் தமிழ் திருக்குறள் வந்து ஃபஸ்ட்டாக இது பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து ஒரு தெலுங்கு இது வந்து ஓகேவா, அந்த குர்ஜார் அப்படிங்கிற ஒரு சொன்ன ஒரு கோட்டு ஓகே. ஸோ அதை நோட் பண்ண மறந்துட்டேன் ஓகேவா. ஸோ அந்த கோட்டை அது என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் கமெண்டில் போடுங்க, நான் கமெண்ட் பின் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அந்த கோட் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் திருக்குறள் என்ன திருக்குறள் அப்படின்னா வானோக்கி வாழும் குடி எல்லாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படி ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா மழையை எதிர்பார்த்து மக்கள் வாழ்கிறது போல் மன்னனோட செங்கோல் அந்த நீதி வழங்கும் முறை, ஸோ அதை எதிர்பார்த்தும் அந்த இதுக்கு கீழே தான் மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு இது பண்ணுறது தான். ஸோ இது கூட வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க இந்த திருக்குறள் ஓகேவா. ஸோ இதில் வந்து எதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வானமா மழையா அப்படின்னா ஸோ மழை தான். ஏன்னா வானோக்கி அப்படின்னா அந்த வானத்துலேருந்து வர மழையை பேஸ் பண்ணதான் இல்லையா. ஸோ அதுதான் ஆன்சர் ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன துறைக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு துறைக்கு தான் அதிகமான ஒதுக்கீடு அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஒரு 4,91,000 crores ஓகேவா. இது எல்லாமே கோடிகளில் தான். ஸோ இந்த பாதுகாப்பு துறைக்குன்னு ஒதுக்கப்பட்டது வந்து ஜிடிபியில் 1.91% அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் தான் இல்லையா. ஏன்னா சீனா ஒரு பக்கம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸோ நம்மளை சுற்றியுமே நம்மளை எப்படா தாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்காங்க. நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கணும் இல்லையா. அதனால தான்
அடுத்தது செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற மேம்பாடு. ஸோ கிராமப்புற மேம்பாடு எடுத்துட்டிங்க அப்படின்னா 2.66 lakhs crore அப்படிங்கிறது. உள்துறை அமைச்சகம் ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது 2.33 lakhs crore. ஸோ இது வந்து என்னென்னா அமௌண்ட்டு நம்ம பார்க்கனா அதை வந்து ஜஸ்ட் இந்த அசெண்டிங் ஆர்டரில் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின்ஸ் வந்து அப்படி தான் கேட்பாங்க. அந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட அமௌண்ட்டை பேஸ் பண்ணி அதை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர், மேக்ஸிமம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த வேளாண்மை, கல்வி, உள்துறை அமைச்சகம், கிராமப்புற பாதுகாப்பு இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இதை எப்படி இப்போ கல்வி இது 2 3 4 5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும், 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்தது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் மென்ஷன் பண்ணி அதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்கலாம். அது வந்து ரீசெண்டாக அந்த நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் பற்றி கேட்ட கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க அயோத்திதாச பண்டிதர். ஸோ அதுக்கு அந்த குடியிருப்பு திட்டம் அதுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் பட்ஜெட்லேருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது தேர்டு வந்து வேளாண்மை, ஃபோர்த்து கல்வி, ஃபிஃப்த்து கல்வி. ஸோ கல்விக்காக நம்ம வந்து எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3% ஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? மொத்த ஒரு அமௌண்ட்டில் 3% அப்படிங்கிறது தான் நமக்கு கூட எக்கனாமிக்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு நம்மளால் இன்னும் போக முடியல கல்விக்கு. ஓகே, ஸோ ஃபைன். அடுத்தது வந்து உடல் நலம் 98,311 crore. அப்புறம் நகர்ப்புற மேம்பாடு, ஐடி தொலைத்தொடர்பு, ஆற்றல். ஸோ அணுசக்தி துறை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு 20,000 கோடி அப்படிங்கிறது தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, அப்புறம் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அது வந்து 65,000 crore. அடுத்தது சமூக நலம், சோஷியல் வெல்ஃபேர், அறிவியல் துறை இந்த மாதிரி கேட்டகரியில் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நான் PDF தரேன், நோட் பண்ணி வச்சு ஜஸ்ட் அந்த ஆர்டர் மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது கேலோ இந்தியா திட்டம். ஸோ கேலோ இந்தியா திட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 351.98 கோடி. ஓகே, ஸோ இந்த கேலோ இந்தியா திட்டம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இளைஞர்களோட திறமைகள் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம வந்து ஒலிம்பிக்லலாம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து நிறையவே வின் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே இந்த கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக தான். ஸோ அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2016-17 இயர்ஸில் அந்த ஃபினான்ஷியல் இயரில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது செயற்கை நுண்ணறிவு திட்டம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2,000 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. நமக்கே தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு அண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து வகிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா? ஸோ நேற்று கூட பார்த்துருப்போம் டீப் சீக் டெக்னாலஜி சைனாவோடது. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்தியாவும் கொண்டு வர இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் நியூஸில். அடுத்தது தோல் பொருள் தயாரிப்பு. ஸோ தோல் பொருள் தயாரிப்பில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை வந்து பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கொஷின். ஏன்னா 10th ஜியாகிரஃபி புக்லேயும் இது நமக்கு இருக்குது. தோல் பொருள் அண்ட் காலனி உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து 38% வந்து உற்பத்தியில், ஓகே, ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி 38%, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஏற்றுமதியில் 47% தமிழ்நாட்டோட பங்கு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. ஓகேவா? அடுத்தது இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பற்றி ரொம்பவே ஸ்பெஷலாக பேசியிருக்காங்க. இதன் மூலமாக குழந்தைகளுக்கிடையே அந்த கல்வி மேம்பாடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா அக்டோபர் 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. விழுப்புரமில் மரக்காணம் அப்படிங்கிற பிளேஸில் இல்லை முதலியார் குப்பம் ஐ திங்க். ஸோ அங்கே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்டு இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா டைமில் வந்து பிள்ளைங்க பேசிக் அந்த கல்வி அப்படிங்கிறதே மறந்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக ஈவினிங் ஒரு 2 hours வாலண்டியர்ஸ் மூலமாக அவங்களுக்கு சேல்ரி மாதிரி கொடுத்து ஸோ ஒரு அந்த வாசிப்பு இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த ஒரு டியூஷன் மாதிரி. ஓகே, ஸோ அதான் இல்லம் தேடி கல்வி திட்டம். அடுத்தது ரயில்வேக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 2.52 lakhs crore. ஸோ ரயில்வே இதுக்காக ஒரு ஆப் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது என்ன ஆப் அப்படிங்கிறது நேற்று தான் சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன ஆப் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி IRCTC ஆப் இருக்குது. ஸோ இன்னொரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு சொல்லணும். ஸோ அது மெயினாக டெல்லி ரயில்வேஸில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஸோ இதில் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களும் சேர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 23 செப்டம்பர் 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த நான் எக்ஸ்ட்ரா சொல்கிற டேட்டெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே,
அடுத்தது புதிய நிதிக்கு நிதி திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எஃப்எஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கானது அப்படின்னா ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் வணிகத்தை மேம்படுத்துறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை 2016 ஜான்வரி 16 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஜான்வரி 16 தான் நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது சொன்ன மாதிரி அணுசக்தி திட்டத்துக்கு 20,000 கோடி, தேசிய உற்பத்தி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு கீழே, ஸோ இது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே வரும். அதில் வந்து எம்எஸ்எம்இஸ் எல்லாமே வந்து உள்ளடக்கி கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்படி கொண்டு வரதுல இந்த தேசிய உற்பத்தி திட்டம் முக்கியமாக சொல்ல போனால் எதுக்காக அப்படின்னா பூஜ்ஜிய கார்பன் இலக்கு, சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற பேசிஸில் எல்லாமே உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த தேசிய உற்பத்தி திட்டம். இந்த திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்துறத பொறுத்து 2070 கண்டிப்பாக பூஜ்ஜிய கார்பன் இலக்கு அப்படிங்கிறத அடைவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது லித்தியம் அயன் பேட்டரிஸ்க்கு வரி விலக்கு அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்குது. ஸோ சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுத்தாத ஒரு பேட்டரி எது அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரியை சொல்லலாம். ஸோ இந்த லித்தியம் அயன் பேட்டரிக்கு அதனால தான் வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக பார்க்குறோம் இல்லையா, ஸோ க்ரீன் போர்டு வச்சு ஓட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பாரதிய பாஷா புஸ்தக். ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்கூல் அண்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க தாய்மொழியிலேயே அந்த புக்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறது. பட் இது வந்து ஹார்ட் காப்பி கிடையாது, இட்ஸ் சாஃப்ட் காப்பி, டிஜிட்டல் புக்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து இந்த பாரதிய பாஷா புஸ்தக் அப்படிங்கிறது. ஓகே, பாஷா அப்படிங்கிறது பாஷா நம்ம பாஷை. ஓகே, புஸ்தக் அப்படின்னா புத்தகம். அடுத்தது கிராம செழிப்பு மற்றும் மீள்தன்மை திட்டம். இது வந்து எதற்காக அப்படின்னா கிராமப்புற வேலையின்மையை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த திட்டம் செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கானா வாரியம். ஸோ மக்கானா அப்படிங்கிறது ஒரு நட்ஸ் தான், நம்ம இந்த கேஷ்யூ ஆல்மண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு நட்ஸ் தான் மக்கானா. ஒரு குட்டியாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கான வாரியம் அப்படிங்கிறது பீகாரில் அமைக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5F. ஸோ 5F அப்படிங்கிறது ஜவுளித்துறையில் உற்பத்தி மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் மாதிரி வேணப்பட்ட திட்டம் தான். ஸோ இதை வந்து 5 ஆண்டு கால பருத்தி இயக்கமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கலாம் எத்தனை வருஷம் அப்படின்னா 5 years அப்படிங்கிறது. அடுத்தது பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான திட்டங்கள் எல்லாம் எந்த திட்டத்துக்கு கீழே வரும்னா சாம்பல் திட்டம். ஸோ இந்த திட்டத்துக்காக 629 கோடியும், வத்சல்யா திட்டம் ஒருங்கிணைந்த வத்சல்யா திட்டம் அப்படிங்கிறதுக்கு கீழே குழந்தை பாதுகாப்பு திட்டங்கள் எல்லாம் வரும். ஸோ அதுக்கு 1500 crores. அண்ட் சாமர்த்தியா திட்டம் அப்படிங்கிறது இந்த வேலைக்கு போகிற பெண்கள் அவங்க தங்கக்கூடிய விடுதி, நம்ம ஜஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்குது இல்லையா தோழி விடுதி அந்த மாதிரியான பட்டது. குழந்தை பராமரிப்பு, ஸோ இதெல்லாம் வந்து இந்த சமர்த்தியா திட்டத்துக்கு கீழே வரும். ஸோ இந்த சாம்பல் திட்டம்னா என்ன, வாத்சல்யா திட்டம்னா என்ன, சாமர்த்தியா திட்டம்னா என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேட்சிங்ஸில் கேட்கலாம். அடுத்தது சக்தி திட்டம். ஸோ இது வந்து விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு அதிகாரமளித்தலுக்கான திட்டம். அடுத்தது நிர்பயா நிதி. ஸோ இது நமக்கு தெரியும், பெண்கள் பாதுகாப்புக்கானது 30 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது ஜல் ஜீவன் திட்டம். ஸோ ஜல் ஜீவன் திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2019 இல்லையா. ஸோ அது வந்து கிராமப்புறங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். இதை வந்து 2028 வரைக்கும் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ₹1 வரவு வந்து எந்தெந்த வழிகளில் வருதுன்னா ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் தான். 22% வந்து இன்கம் டேக்ஸ் மூலமாக தனிநபர் வருமான வரி மூலமாக வருது. செகண்ட் நிறுவன வரி மூலமாக 17%, ஜிஎஸ்டி மூலமாக 18% வருது. இதுதான் டாப் 3 பொசிஷன். செலவு நம்ம எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னா வட்டி கட்டுறதுக்கு தான். ஓகேவா, ஸோ வட்டி கட்டுறதுக்கு 20%. ஆக்சுவலாக இதில் இன்னொரு வரவை விட்டுட்டேன், கடன் வாங்குறது மூலமாக அதிகமான வரவு வருது. ஓகேவா, செலவு வந்து வட்டிக்கு 20%, வரி பகிர்வு, அடுத்தது டிஃபென்ஸ்க்கு 8%, ஸ்கீம்ஸ்க்கு 18%. ஓகேவா, அரசின் சொத்துக்களை பணமாக்கும் திட்டம் அப்படிங்கிற திட்டம் வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக நிறையவே லாபம் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரியான புது திட்டங்களை கொண்டு வந்து ஒரு 5 years 2025 to 30 வரைக்கும் செயல்படுத்துகிற மாதிரியான திட்டங்கள் வந்து கொண்டு வர இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிடிஎஸ். ஸோ இது வந்து ஒரு டேக்ஸ் தான். என்னென்னா பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரியெல்லாம் அங்கே அமௌண்ட் சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கான வட்டி வருவாய் மீதான வரி பிடித்தம். ஸோ இதுக்கு வந்து எவ்வளவு அப்படின்னா 50,000 இது வரைக்கும் உச்சவரம்பு இருந்துச்சு, அதை வந்து 1 lakh வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி தனிநபர் இன்கம் டேக்ஸ் உச்சவரம்பு வந்து 7 lakhs இருந்ததை 12 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் நடைமுறைக்கு வர இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லாபு பாருங்கள்,
ஸோ 0லேருந்து 4 lakhs வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வரி கிடையாது. 4லேருந்து 8 லட்சம் வரைக்கும் 5% வரி, 8லேருந்து 12%க்கு 10%, 12லேருந்து 16 லட்சத்துக்கு 15%, 16 to 20 லட்சத்துக்கு 20%, 20 to 24 லட்சத்துக்கு 25%, 24 lakhsக்கு மேலேன்னா 30%. அடுத்தது சில முக்கிய அம்சங்கள் அப்படிங்கிறத பார்த்தோன்னா வேளாண்மை, குறு சிறு நடுத்தர தொழில்கள், முதலீடு, ஏற்றுமதி. ஸோ இதில் எல்லாம் வந்து இந்த 4 கேட்டகரியில் தான் மத்திய பட்ஜெட் அங்கீகரிப்பு அப்படிங்கிறது. ஸோ அந்த பட்ஜெட் ஹைலைட்ஸில் ஃபஸ்ட் எடுத்துட்டிங்கனாலே இதனால தான் கொடுத்துருப்பாங்க. எம்எஸ்எம்இஸ், எக்ஸ்போர்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. அடுத்தது பிரதமரின் தன் தானிய வேளாண் திட்டம். ஸோ குறைந்த அளவு வேளாண் உற்பத்தி திறன் உள்ள 100 மாவட்டங்களை உள்ளடக்கி ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வரது மூலமாக வந்து வேளாண் உற்பத்தியை பெருக்கிறது. அதுக்கப்புறம் துவரப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மைசூர் பருப்பு, இந்த பருப்பு வகைகள் எல்லாம் தற்சார்புக்கான இயக்கம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. எம்எஸ்எம்இஸ், ஸோ அதுக்கான கடன் உச்சவரம்பு அதிகரிச்சிருக்காங்க. மேக் இன் இந்தியா, ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, எம்எஸ்எம்இஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்தது அடல்ட் டிங்கரிங் லேப்ஸ் அப்படிங்கிறது 50,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையம். இது போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புற்றுநோய் அந்த இதுக்கான பரிசோதனை மையம் அமைக்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிக் பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ கிக் பணியாளர்கள்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் ஐடி கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஈஸ்ரம் போர்ட்டலில் அவங்க பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ ஈஸ்ரம் போர்ட்டல் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஒரு போர்ட்டல் தான் வந்து இந்த ஈஸ்ரம் போர்ட்டல் அப்படிங்கிறது. ஸோ அதில் பதிவு செய்து கொள்வதன் மூலமாக பிரதான் மந்திரி ஆரோக்கிய யோஜனா இருக்கு இல்லையா, ஸோ அதன் மூலம் இவங்க பயனடைஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வளர்ச்சி மையங்களாக நகரங்கள் என்ற திட்டத்துக்கு 1 லட்சம் கோடியில் நகர்ப்புற சவால் நிதியம். அப்புறம் வந்து சிறிய வகை ஈநுலைகளின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு அணுசக்தி இயக்கம். இது ஒன்றும் இல்லை, இந்த ஈநுலைகள் அப்படிங்கிறது ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம கல்பாக்கத்தில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ அதுக்கு தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க. தனியார் முறை மூலமான ஆராய்ச்சி மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்பு முயற்சிகளுக்கு 20,000 கோடி நிதி ஒதுக்கீடு. காப்பீட்டுக்கான வெளிநாட்டு நேரடி முதலீட்டு வரம்பு 74%லேருந்து 100% அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பல்வேறு சட்டங்களில் உள்ள 100க்கும் அதிகமான பிரிவுகளை குற்றமற்றதாக மாற்றுவதற்கு மக்கள் விஸ்வாச மசோதா 2.0 அறிமுகம் செய்யப்படும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் புதுப்பிக்கப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கலுக்கான காலவரம்பு 2 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸாக அதிகமாகும். அப்புறம் வந்து வாடகை வருவாயில் வரி பிடித்தம் 6 லட்சமாக அதிகரிப்பு. ஸோ புற்றுநோய், அரிய நாள்பட்ட நோய்களுக்கு 36 உயிர்காக்கும் மருந்து, மருத்துவ பொருட்களுக்கு அடிப்படை சுங்க தீர்வையிலிருந்து வரி விலக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட பட்ஜெட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கருணை மரணம். ஸோ கருணை மரணம் அப்படிங்கிறது கர்நாடக அரசு அமல்படுத்த முடிவு. இது ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க 2023 ஜனவரி 24. ஸோ என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடுமையான நோயால் எல்லாம் கஷ்டப்படுறவங்க அவங்கள வந்து ஒரு இதில் அவங்கள வந்து கருணை மரணம் கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை அவங்க சொன்ன உடனே வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து அதை அமல்படுத்தியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் இப்போ யார் அமல்படுத்த இருக்கிறாங்க அப்படின்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அமல்படுத்த போகிறதா ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஃபைன். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா. பட்ஜெட் அண்ட் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ். ஸோ இது போக வேறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதான் இன்னைக்கு ஃபுல்லாகவே பட்ஜெட் பற்றின டேட்டாஸ் தான் இருந்துச்சு. ஓகே. எல்லா டேட்டாஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே. ஸோ கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.